ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி WTI க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாமே ஒரு 1% ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அதாவது WTI க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.70 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு 0.93% 0.93 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு ஆயில் டிமாண்டில் தான் இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னா $74 இப்போ ஒரு $5 இன்க்ரீஸ் ஆகி நமக்கு டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஆனதுக்கு என்ன காரணங்கிறது நமக்கும் தெரியும். அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை போயிட்டுருக்கனால. சரி, இந்த டீல் வருமா? ஏன்னா டீல் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டீல் வந்த பாடு கிடையாது. இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு டீல் வருதோ இல்லையோ இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அந்த அப்போ நான் ஒரு சில என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சில தளர்வுகள் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த 6 கண்டிஷன் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா இராணுவ நடவடிக்கை நிறுத்துதல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கெடை ரிமூவ் பண்ணுங்கள், ஃப்ரோசன் அசட்டை ரிமூவ் பண்ணுங்கள், அதாவது ரிலீஸ் பண்ணுங்கள், சாங்ஷனெல்லாம் தளர்த்துங்க, போரால் ஏற்பட்ட சேதத்திற்கு காம்பன்சேஷன் அதாவது நஷ்டஈடு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 6 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 கண்டிஷன் இப்போ தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதமாகவே இதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ட்ரம்ப் எதுவுமே பேசுகிறது கிடையாது. ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஈரான் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கக்கூடாது, நியூக்ளியர் டீல் வேணும். ஸோ நியூக்ளியர் டீலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் டீல் இந்த 6மே எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் நியூக்ளியர் டீல் கொடுப்போம் அப்படின்னு. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கும் மறுபடியும் ஒரு வாலட்டிலிட்டி இல்லைனா ஒரு டிமாண்டு தான் ஆயிலில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் எப்படியும் ஒரு சின்ன கேப் அப் ஓப்பனிங். ஸோ ஆல்ரெடி நமக்கு 7438 இருக்குது. ஒரு $1 நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படியே மெயின்டைன் ஆனதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் 7510. ஸோ இதுக்கும் மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தா மட்டும் கண்டினியூஸாக பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7761. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 7305 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 268. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாதனால நமக்கு நேச்சுரல் கேஸும் சரி க்ரூட் ஆயிலும் சரி இன்னுமும் கொஞ்சம் நமக்கு டிமாண்டில் தான் இருக்குது. அதாவது ஓப்பனிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. அதாவது கப்பலோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரச்சனைகள் என்ன சொல்கிறது அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸ் போயிட்டுருக்கனால கப்பல்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டெல்லாம் அட்டகாசமான பைங்க. அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4371 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி தான் ஒரு $27 பக்கம் நமக்கு டவுன் ஆகிருக்கு. சில்வர் ஒரு $0.5 பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதனாலுமே அடுத்த சப்போர்ட் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,50,085. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,53,851. சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 2,28,923. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,35,415. அடுத்தது காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,371.40. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,350. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இதுதான் நமக்கு இன்றைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கோல்டு செல்லிங் ஆனால் கூட ஸோ நமக்கு ஒரு நல்ல பை எடுத்துருக்கனால கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெக்கவரிங் கிடையாது, பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படிங்க ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் தாங்க. இப்போ டவ் ஜோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் தான் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த டீல் கம்ப்ளீட் ஆகாதனால
கிஃப்டி நிஃப்டி வந்து வெறும் 14 பாயிண்ட் மட்டும்தான் மேலே இருக்குது. ஸோ ஜப்பான் மார்க்கெட் மட்டும்தான் ஒரு 1238 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ். ஓவராலாக எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸுங்கிறது பெரிய அளவில் பாசிட்டிவ்லலாம் கிடையாது. வெறும் 0.62 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கனால கண்டிப்பாக நமக்கு நிஃப்டியெல்லாம் பிரேக் அவுட் எடுக்கணும். ஸோ நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 24,775 பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் ஒரு பை சைடு, இல்லை அப்படின்னா அகெயின் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இல்லைனா ஒரு சைட்வேஸ் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஒரு பெரிய கேப் அப்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். வெறும் 14 பாயிண்ட் மட்டும் தானே நிஃப்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 80 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ கேப் அப் அண்டு செல்லிங் வாலட்டிலிட்டி இந்த மாதிரி தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர ஒரு ஒன் சைடுங்கிறது நமக்கு வந்து டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் ஐடி செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குது, பேங்கிங் செக்டார் கொஞ்சம் சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும்தான் ஒரு 4.12% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக ஏடிஆருங்கிறது ஒரு நியூட்ரல் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து மூமெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு. ஸோ நிஃப்டி நமக்கு பை சைடு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா 24,775 பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இந்த 24,775ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 24,430. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.